ஹாய் எவ்ரி ஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏதோ ஒரு வீடியோ. இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றினா, இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையில் உள்ள என்க்ளேவ்ஸை பற்றி தான். என்க்ளேவ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளே இன்னொரு நாட்டுக்கு சொந்தமான சின்ன நிலப்பகுதி இருக்கிறது தான் என்க்ளேவ். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பங்களாதேஷ் தான் பச்சை கலர், அதோட எல்லைக்குள்ளே இந்தியாவுக்கு சொந்தமான சாஃப்ரான் கலர் நிலப்பகுதி இருக்குல்ல, இது பேர் தான் என்க்ளேவ். இந்த என்க்ளேவில் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் என்க்ளேவ், செகண்ட் ஆர்டர் என்க்ளேவ், தேர்ட் ஆர்டர் என்க்ளேவ்னு. இது இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இதே மாதிரி நிறையா என்க்ளேவ்ஸ் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் பார்த்தா ஓரளவுக்கு புரியும். இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா, லெஃப்ட்டில் உள்ளதான் இந்தியா லேண்டு, ரைட்டில் உள்ள க்ரீன் தான் பங்களாதேஷ் லேண்டு. இந்த க்ரீன் பங்களாதேஷ் லேண்டுக்குள்ளே குட்டி குட்டி ப்ளூ லேண்டு வருதுல, இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர். இந்த குட்டி குட்டி ப்ளூ லேண்ட் இந்தியா லேண்டுக்குள்ளே குட்டி குட்டி பங்களாதேஷ் லேண்டு வருதுல்ல, அதுதான் செகண்ட் ஆர்டர். இந்த குட்டி குட்டி பங்களாதேஷ் லேண்டுக்குள்ளே குட்டியாக ஒரு இந்தியா லேண்ட் வருதுல்ல, அதுதான் தேர்ட் ஆர்டர். இந்த உலகத்தில் செகண்ட் ஆர்டர் வரைக்கும் நிறையா கண்ட்ரீஸில் இருக்குது, ஆனால் தேர்ட் ஆர்டர் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அது பேர் தஹாலா கக்ரபரி. இந்த ஊர் ஆட்கள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா இந்தியா தாண்டி பங்களாதேஷ் தாண்டி, பங்களாதேஷ்லேருந்து இந்தியா தாண்டி திருப்பி பங்களாதேஷ் தாண்டி தாங்க போயாகணும். இந்த மாதிரி இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் கடையில் 198 என்க்ளேவ்ஸ் இருக்குது. அதில் பங்களாதேஷ்குள்ளே 100 இந்தியன் என்க்ளேவ்ஸும், இந்தியாவுக்குள்ளே 70க்கும் மேலே உள்ள பங்களாதேஷ் என்க்ளேவ்ஸும் இருக்குது. இந்த என்க்ளேவ்ஸ் எல்லாம் எப்படி உருவானுச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் போரில் தோக்கும்போது தோத்தவங்கள்ட்டேருந்து இந்த மாதிரி நிலங்களை எழுதி வாங்கிப்பாங்களாம். ஏன்னா அப்போ தான் அந்த நிலத்தோட வரி அவங்களுக்கு சேரணும். அதுக்கப்புறம் இந்தியா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்தது. இப்போ இருக்க பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் எல்லாமே பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 1947 நமக்கு பிரிட்டிஷ் ஃப்ரீடம் கிடச்சிது. அவங்க ஃப்ரீடம் கிடச்சி அவங்க போகும்போது இந்த என்க்ளேவ்ஸ் எல்லாம் அப்படியே டெரிட்டரிஸாக மார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே இருந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் விசா, பார்டர்ஸ் எல்லாம் ஃபென்ஸ் போட்டு மிலிட்ரி வச்சு பாதுகாக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. கவர்மெண்ட்டும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. அவங்களுக்கு அடிப்படை தேவையான ஹாஸ்பிட்டல்லேருந்து, கரண்ட்லேருந்து எதுவுமே கிடைக்காம தான் இருந்தது. 1947 பிரிட்டிஷ்கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் இருந்தது. அது பாகிஸ்தான் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அப்போது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைனால இந்த என்க்ளேவ்ஸ் பிரச்சனையாக அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 1971 இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப்போட பங்களாதேஷ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி தனி நாடாக உருவெடுத்தாங்க. அப்போயிலேருந்து 2 கவர்மெண்ட்டும் பேசிட்டு தாங்க இருக்காங்க, இந்த என்க்ளேவ்ஸ் பிரச்சனையை எப்படியாவது தீர்க்கணும்னு சொல்லி. கடைசியாக 2015 2 நாட்டோட கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாங்க. அதாவது இந்தியாவுக்குள்ளே உள்ள பங்களாதேஷ் நிலம்லாம் இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு, பங்களாதேஷ்குள்ளே உள்ள இந்தியா நிலம்லாம் பங்களாதேஷ் தான் சொந்தம்னு. ஆனால் அங்கே உள்ள மக்களை அவங்க விருப்பத்துக்கே விட்டாங்க. அவங்க நினச்சா அவங்க இந்தியன் சிட்டிசனாகவே இருக்கலாம், இல்லை பங்களாதேஷ் சிட்டிசனாக மாறிக்கலான்னு சொல்லி. இதில் ஆச்சரியம் என்னென்னா, கிட்டத்தட்ட 50,000 பேர் அந்த என்க்ளேவில் இருந்தாங்க. அதில் ஒரு 1000 பேர் தான் தங்களோட சிட்டிசன்ஷிப்பை மாற்றிக்கிட்டாங்க. மீதி இருந்த 40,000 பேர் இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியனாகவும், பங்களாதேஷில் இருந்தவங்க பெங்காலியாகவும் மாறிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 ஜென்ரேஷனாக அவங்க அதே இடத்துல தான் இருக்காங்களாம். இப்போ சிட்டிசன்ஷிப் சேஞ்ச் பண்ணால் நம்ம வேறு இடத்துக்கு போகணுமேனு சொல்லி தாங்க யாருமே போகலையாம். இது தாங்க இந்தியா அண்ட் பங்களாதேஷ் என்க்ளேவ்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதோ ஒரு வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.